இந்தியா மேல ஆளையா சொல்றேன், பாரத தாய் மேல ஆளையா சொல்றேன். இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கம் பிடியிலிருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள்டா கலா. கைதிகள்லாம் எதுக்கு வெளியே நிற்கிறாங்க? ஓ, பிரேக் டைமா? ஓகே ஓகே. ஹலோ ஆபீசர், எப்படி இருக்கீங்க? நிலைமை இப்போ எப்படி இருக்கு? எதுவும் பிரச்சனை இல்லையே? புதுசா யாராவது கைதிகள் வந்திருக்காங்களா? எதுவும் பிரச்சனை இல்ல சார், எல்லாம் கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இப்போ ஒரு 3 பேரை கைது பண்ணிட்டு வந்தோம். அவங்க 3 பேரும் ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா கடை சொல்ற? நான் இன்சார்ஜா இருக்கிற இடத்துல கைதிகள் சத்தம் போடுறதா? நெவர் நெவர், இம்பாசிபிள். அது மட்டும் இல்ல சார், உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்றாங்க. வெளியே விட சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா கலை சொல்ற? என்ன தெரியும் சொன்னாங்களா? என்ன தெரியாம லாஸ் ஆண்டஸ்ல யாராவது இருப்பாங்களா என்ன? அப்படியெல்லாம் சொல்லி அழுது கேட்டாலும் யாரையும் விட்டுடாதீங்க. அட யாருடா கலா இது கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறது? அப்படி என்னதான் பிரச்சனை அவளுக்கு? இருக ஆபீசர், நான் மேலேயே போயிட்டு அவனை ஒரு வழி ஆக்கிட்டு வர, அதுக்கப்புறம் சத்தமே வராது. இந்த இன்ஸ்பெக்டர் பிடியிலிருந்து யார் தப்பிக்க முடியாது? என்னடா இது பிராங்க்லின், சில்சல், சாப், நீங்க 3 பேரை எப்படி இந்த ஜெயிலுக்குள்ள வந்தீங்க? என்னடா இதை நம்பவே முடியல. இம்பாசிபிள். இப்படி என்னடா கடா பிரச்சனை ஆச்சு? எதுக்காக உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க? சிங்கம் சார், இந்த சின்சான் பையன் தான் ஒரு வேலையை பார்த்து விட்டான். அவனாலதான் இன்னைக்கு ஜெயிலுக்கே வந்துட்டோம். கடா சில்சல் என்னடா கடா பண்ண? சிங்கம் சார், அவன் போய் சொல்றான். நான் ஒண்ணுமே பண்ணல. இவன் தான் வீட்டோட பிரச்சனை வீட்லயே வச்சிருக்கணும்ல, வெளியில கொண்டு போனா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஏண்டா டேய், உன்னாலதான்டா நான் வெளியவே போனேன். என்னடா கண்ணா ஒன்ன கேட்டா சில்சல் சொல்ற, சில்சல கேட்டா ஒன்ன சொல்றா. பாத்தி பாத்தி பேசுனீங்களா? நான் என்னடா கடா பண்றது? என்னால ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நான் பேசாம சாப்பு கிட்ட போய் விசாரிச்சு பாக்குறேன். சாப், என்ன ஆச்சுன்னு உனக்காவது தெரியுமா? பாபா, சிங்கம் சார், நான் ஒண்ணும் பண்ணல, ப்ரொடக்ஷன் தான் கொடுத்தேன். ஆட கடவுளை, எனக்கு ஒண்ணுமே புரியல. 3 பேரும் என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து தெளிவா யாராவது சொன்னீங்களா மட்டும் தான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியண்டா கண்ணா. சிங்கம் சார், என்ன நடந்துச்சுன்னு நானே தெளிவா சொல்லிடுறேன். இன்னைக்கு காலைல ஒரு 12 மணி இருக்கும். டேய் சாப்பு, என்ன பிராங்கிங் எப்பவுமே மதியம் 2 மணி வரைக்கும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். இப்ப மணி 12 தான் ஆகுது, பெட்ல ஆள காணோம். எங்கடா போயிருக்கான்? பாபா, சின்சான் காலையிலே எழுந்து ஏதோ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னு எனக்கே தெரியல. என்னடா சாப்பு சொல்ற? காலையிலே எழுந்து வீட்டை டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கானா? வழக்கமா பண்டிகை எல்லாம் வந்ததானே பண்ணுவான். இந்த வாட்டி எதுவும் பண்டிகையும் வரல. ஒருவேளை பர்த்டே ஃபங்க்ஷன் ஏதாவது வருதா என்ன? எதுக்கு போயிட்டு எந்த இடத்தையும் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. அடடடடா, என்னடா இது? அந்த இடம் செமையா இருக்கு. ஆனா அந்த ஜிம் செட்டப்ல இருந்துச்சு, மொத்தத்தையும் தூக்கிட்டு பயங்கரமான ஒரு இடம் மாதிரி பண்ணி வச்சிருக்கான். இடத்துக்கு டைனிங் டேபிள் எல்லாம் போட்டு 2 சேர் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். அம்மா அடியா, செமையா ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஆனா சூப்பரா இருக்கு. டேய் பிராங்க்லின், என்னடா விஷயம்? எதுவுமே சொல்லாம கொள்ளாம காலையில எழுந்து செமையா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்க. யாருக்கும் ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறான் போல இருக்கு. அது எனக்காத்தான் இருக்கும். என்ன விஷயம் பிராங்க்லின், சொல்லு. ஓகே, இதோட வேலை முடிஞ்சிச்சு. எல்லா சைடும் ஃப்ளவர் வச்சாச்சு. இப்போதான் பாக்குறதுக்கே கிராண்டா இருக்குது. டே சின்சான், ஒரு விஷயம் சொல்லுவேன், எனக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்குடா. என் ஆளு இன்னைக்கு என் கூட டேட்டிங் வரடா. அதுக்காக தான் இவ்வளவு அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? உனக்கு எதிரா ஆளு பிராங்க்லின்? இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப நாளா ஒரு பொண்ணு கூட சேட் பண்ணிட்டு இருந்தேன். அவ இன்னைக்கு என்ன பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கா. அதுக்காக தான் இந்த செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன்டா சின்சான். உன்ன மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்ல குமார். நீ என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிற. எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் ஜெனி. அதுக்காக தான் இந்த லக்ஸரியான கப்பல்ல நம்ம 2 பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா புக் பண்ணிருக்கேன். ஜாலியா என்ஜாய் பண்ணு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ டா செல்லம். என்னது இன்ஸ்டாகிராம்ல பாத்தியா? டேய் பிராங்க்லின், நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணும், இன்ஸ்டாகிராம் போன பொண்ணும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஒழுங்கா இந்த வேலையெல்லாம் நிப்பாட்டு. டே சின்சானு, எல்லாரையும் தப்பா நினைக்காதடா. கொஞ்சம் பேர் நல்லவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி என் ஆளு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. பாபி, நான் இத உன்கிட்ட சொல்லியே ஆகணும். உன்ன மாதிரி ஒரு பையனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நீ என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிற. தேங்க்யூ ஜெனி, தேங்க்யூ. பின்னாடி பார்த்தல நம்மளோட கோல்டன் கார நேத்து தான் புதுசா வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? காரு ரொம்ப அழகா இருக்கு பாபி. ஆனா அதெல்லாம் விட நீ தான் ரொம்ப அழகா இருக்க. உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் இதை உங்ககிட்ட சொல்லியே அவனோட செல்லம். ஐ லவ் யூ. உன்கிட்ட பேசிக்கிட்டே டைம் ஆனதையும் பார்க்கலடா. 12 மணிக்கெல்லாம் என் ஆள் வரேன்னு சொல்லியிருக்கா. அதுக்குள்ள போயிட்டு நான் புது ட்ரெஸ் எல்லாம் போடணும். இதுக்காக நான் ஒரு புதுசு கோட்டு சூட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப போட்டு வரேன் பாரு.
எப்படி இருக்கு நம்ம கோட்டு? டேய் பிராங்க்லின், நான் சொல்றதை கேளுடா. இன்ஸ்டாகிராம்ல இருக்க பொண்ணுங்களாம் நம்ப முடியாது. நான் சொல்றத ஒழுங்கா கேளு. டேய் நீ எதுக்கு பயப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நாங்க 2 பேர் மட்டும் இருப்போம். உன்னை துரத்தி விட்டுருவோம் தான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். யாழ் உன்னை ரொம்ப சூப்பரா பாத்துப்பா. டேய் என்ன தோத்தனா பரவாயில்லடா. உன்கிட்ட இருக்க காசெல்லாம் புடிங்கிட்டு உன்னையே தோத்தி விட்டுருவா. டேய் யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ண தப்புக்கு யாழ்லாம் அப்படிலாம் கிடையாதுடா. யாழ் ரொம்ப நல்லவடா. பார்த்தல கோட்டை சும்மா ஜம்முன்னு இருக்கு. இப்பதான்டா எனக்கு ஒரு கான்பிடென்ட்டே வருது. இப்படியே போய் ப்ரொபோஸ் பண்ணன்னு வையே, உடனே ஓகே சொல்லிடுவா யாழ். டேய் அப்புறம் உங்க 2 பேருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த பொண்ணு வந்துட்டு போற வரைக்கும் ஒரு சத்தம் வரக்கூடாது. அப்படியே கப்பு சிப்புன்னு அமைதியா இருக்கணும். டீசெண்டா நடந்துக்கணும். ஓகேவா? உங்க கூட பேசிட்டே முக்கியமான வேலையெல்லாம் மறந்துட்டேன் பாரு. பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தேன், இன்னும் வந்து சேரவே இல்லை. ஹலோ பீஸா கடைங்களா? எங்க 4 பீஸா ஆர்டர் கொடுத்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னுமே டெலிவரி பண்ணல. கெஸ்ட் எல்லாம் வந்துட போறாங்க. கொஞ்சம் சீக்கிரமா டெலிவரி பண்ற வழியை பாருங்க. சாரி சார், தடங்களுக்கு வருந்துகிறோம். இன்னும் 10 நிமிஷத்துல பீஸா உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். என்னது இன்னும் 10 நிமிஷம் ஆகுமா? சார் கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புற வழியை பாருங்க. இதை நம்பி நான் எதுவும் சமைச்சு கூட வைக்கல. பீஸா வந்தா மட்டும் தான் நான் கெஸ்ட் கொடுக்க முடியும். அடடா மணி 12 ஆயிடுச்சா? டேய் சின்சான், டைம் கிட்ட ஆக எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குடா. யாழ்கிட்ட எப்படியாவது இன்னைக்கு ப்ரொபோஸ் மட்டும் பண்ணிட்டேன்னு வையேன், காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிடலாம். டேய் சாப்பு, என்னடா இவன் நான் என்ன சொன்னாலும் காதுலயே கேட்க மாட்டேன்றான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணாதான் வேலைக்கு ஆகும். டேய் சாப்பு, இங்க வா சீக்கிரம் ஓடி வா. டைம் ஆகுதுடா, சீக்கிரம் வாடா. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அந்த பிளானை பட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வையேன், நடக்க போற விஷயத்த நம்மளே தடுத்து நிப்பாட்டிடலாம். பாபா ஆமா சின்சான், நீ சொல்றதுதான் கரெக்ட். நம்ம 2 பேரும் ஏதாவது பிளான் பண்ணி தான் இது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டி ஆகணும். இன்னைக்கு நம்ம 2 பேரும் பண்ண போற சேட்டைய பார்த்து இந்த வீடும் வேணாம் நீயும் வேணாம் சொல்லி அந்த பொண்ணு அப்படியே தலை தெறிக்க ஓடி போயிடணும். அப்படி ஒரு சம்பவத்தை பண்றேன் பாரு இன்னைக்கு. நான் ஒரு சூப்பர் பிளான்